உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். நீ கவலைப்படாத. முன்ன உன் இலக்குல கொண்டு போய் சேர்க்க வேண்டிய பொறுப்பு என்னோடது. You're selected. நீங்க பெர்ஃபெக்ட்டான கேண்டிடேட். டாக்டர் ஆகிறதுக்கு தயாராகுங்க. இந்த சிவா இருக்கும்போது சக்தியோட எந்த கனவு நிறைவேறாம இருக்காத. இப்படிதான் அம்மா பார்வதி எல்லா பந்தத்தையும் அறுத்து தள்ளிட்டு முதல் முறை அந்த சிவபெருமான் கிட்ட போனாங்க. அவரை கட்டி புடிச்சுக்கிட்டாங்க. இந்த காட்சியை பார்த்து அகிலமே கொண்டாடிச்சு. தேவர்கள்லாம் மகிழ்ச்சி அடைஞ்சாங்க. முதல் முறையா அவங்க ரெண்டு பேரும் இணைஞ்சாங்க. இடி இடிக்க ஆரம்பிச்சது, மழையும் பெய்ய ஆரம்பிச்சது. Thank you. Thank you so much, Dr. Shiva. Thank you. அத பார்க்கும்போது சிவபெருமானும் தாய் பார்வதியோட இணைப்பாலையும் இந்த உலகத்தோட எல்லா பிரச்சனையும் தீர்ந்த மாதிரி ஆயிடுச்சு. அத பார்க்கும்போது எல்லா உயிரினங்களும் செடி கொடிகளும் அம்மா பார்வதி சிவபெருமானுடைய எல்லையற்ற அன்புல ஆழ்ந்த மாதிரி இருந்தது. இதெல்லாம் உங்களால தான் நடந்தது. உங்களால தான் நான் இவ்ளோ சந்தோஷமா இருக்கேன். உங்களால தான் என்னோட தகுதி, என்னோட திறமை, என்னோட ஈடுபாடு எல்லாமே வெற்றி அடைஞ்சது. உங்களால தான் எங்க அப்பா அம்மாவோட கனவு நிறைவேற போகுது. எனக்கு தெரியும், என்னோட சிவபெருமான் கண்டிப்பா ஏதாவது ஒரு வழியை காட்டுவாருன்னு தெரியும். ஆனா அந்த வழியோட பேரும் சிவாவா இருக்கும் நான் எதிர்பார்க்கவே இல்லை. தேங்க்யூ. ஒரு பக்கம் எல்லாரும் சந்தோஷமா. அப்ப சிவபெருமானுடைய மனசுல ஒரு குழப்பம் இருந்துச்சு. அவருக்கு தெரியும், ஏன்னா அவரும் தாய் பார்வதியும் இணையற நேரம் இன்னும் வரலன்னு அவருக்கு தெரியும். டாக்டர் சிவா, உங்களை பார்த்ததுக்கு அப்புறம் தான் எல்லாரும் டாக்டர்னு இல்ல டாக்டர் சார்னு ஏன் சொல்றாங்கன்னு தெரிஞ்சது. Thank you so much, Dr. Shiva. Thank you so much, Dr. Shiva. டாக்டர் சார், என்ன தயவு செஞ்சு காப்பாத்துங்க டாக்டர். டாக்டர் சார், நான் சாக விரும்பல. ப்ளீஸ் என்ன காப்பாத்துங்க. உனக்கு எதுவும் ஆகாது. நீ எதுக்கும் கவலைப்படாத. நீ தைரியமா இரு. நான் இந்தியால பெஸ்ட் டாக்டர்னு உனக்கு தெரியும்ல. நான் உனக்கு எதுவும் ஆக விட மாட்டேன். நீ தைரியமா இரு. ட்ரஸ்ட் மீ. என்னால உன்னை காப்பாற்ற முடியல. என்னால குழந்தையோட அம்மாவை காப்பாற்ற முடியல. இல்ல
சிவபெருமானுக்கு தெரியும். தாய் பார்வதிக்கோ 108 முறை பெருக்க வேண்டியது இருக்கும். அவங்க சிவபெருமான அடையணும்னா கடுமையா தவம் பண்ணியே ஆகணும். அவருக்கு தெரியும் அவங்க 2 பேரும் ஒண்ணு சேருவாங்க. ஆனா இப்ப இல்ல. அந்த இடைவெளிகளை குறைக்க இன்னும் நிறைய நேரம் இருக்கு. டாக்டர் சிவா, சிவா, டாக்டர் சிவா, சிவா, டாக்டர் சிவா, சிவா, டாக்டர் சிவா, சிவா. கடவுளே, நான் லைனை கிராஸ் பண்ணிட்டேனா என்ன? நான் அப்படி என்ன பண்ணிட்டேன்? இவர் என்னோட சீனியர். ஒருவேளை நான் தேங்க்யூ சொல்றதா இருந்தா கையெடுத்து கும்பிட்டு காலை தொட்டு கும்பிட்டு தேங்க்யூ சொல்லியிருக்கணும். ஆனா நான் பாட்டுக்கு கட்டி பிடிச்சிட்டேனே. இல்ல இல்ல, நான் இறுக்கி கட்டி பிடிச்சிட்டேன். கடவுளே, நான் ஏன் இப்படி பண்ணேன்? இந்த பொண்ணும் சிவாவும் இன்னைக்கு ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டாங்க. என்னோட பிளான கெடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணாங்க. முயற்சியா? எங்க முயற்சி பண்ணாங்க? அவங்க 2 பேரும் உங்க பிளான கொன்னு போட்டுட்டாங்க. அதுக்கு ஈம சடங்கும் செஞ்சு அதோட அஸ்திய மொத்தமா கடல்ல கரைச்சு விட்டுட்டாங்க. நான் எல்லாத்துக்கும் சேர்த்து பழி வாங்குவேன். நீங்க சொல்றது சரிதான். இந்த உலகம் உருண்டு எல்லா பாவத்துக்கும் டபுள் ரோல் இருக்கு. கூண்ட வச்சு என்னதான் பிரயோஜனம்? பறவைதான் பறந்து போச்சே. இப்ப இவளுக்கு ஸ்காலர்ஷிப் கிடைச்சிருச்சு, அதோட அட்மிஷனும் கிடைச்சிரும். ஆனா உங்களுக்கு என்ன கிடைக்க போகுது? இல்ல, அது சும்மா கேட்டேன். ஆமா, உங்களுக்கு என்ன கிடைச்சது? அவளுக்கு வெறும் ஸ்காலர்ஷிப் தான் கிடைச்சிருக்கு, அட்மிஷன் இல்ல. அதோட இவளுக்கு அட்மிஷன் கிடைக்கவே கிடைக்காது. இவ மார்க் ஷீட்டை நாம எல்லாருமே பார்த்துட்டோம், ரொம்ப நல்லா இருக்கு. ஆனா இவளோட கேரக்டர் சர்டிபிகேட்டை யாரும் பார்க்கலையே. நீங்க இவ கேரக்டர் சர்டிபிகேட்டை பாத்தீங்களா என்ன? ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.